Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோல நம்ம unordered list பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்டர் லிஸ்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ unordered listனா உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் வந்து ஒரு நம்பரிங் ஃபாலோ பண்ணல, ஒரு புல்லட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான சிம்பிள்ஸ் வச்சு ஒவ்வொரு பாயிண்டாக. ஸோ இந்த பிபிடிலே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆரோ சிம்பிள் வச்சு பாயிண்டாக போடுறேன்ல, இதை வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வெப்பேஜில் என்னோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் சிம்பிள் தான் டிஃபால்ட்டாக வரும். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 to 3 வருது இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் ஒரு புல்லட் சிம்பிள் வரும். ஸோ டிஃபால்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎல் அப்படிங்கிற டேகுக்குள்ளே வரிசையாக உங்களோட லிஸ்ட் ஐட்டமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எல்ஐ காஃபி /LI பிடிச்சி க்ளோஸ் பண்ணிடணும். டீ மில்க் அந்த மாதிரி நான் 3 லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்குறேன். இது என்னோட அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக. நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த புல்லட் சிம்பிள், இதுதான் பேசிக் சிம்பிள் இல்லையா, இது வந்து எனக்கு வந்துடும். ஸோ இந்த புல்லட் சிம்பிள் சம்டைம்ஸ் வரல, வேறு ஏதாவது வருது ப்ரௌசரோட ரீசன்னால அப்படின்னா நீங்கள் இந்த புல்லட் வைக்கணும் அப்படின்னா அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். இந்த HTML ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதோட ஸ்டைல்ஸ் ஆஃப் புல்லட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேர் வந்து டிஸ்க் புல்லட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்க் புல்லட் வேணும் அப்படின்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் கோலன்னு கொடுத்துட்டு டிஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல, ஏதாவது ஒரு ரீசனில் கிராஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கறதுனாலே உங்களுக்கு இந்த புல்லட்ஸ் தான் வரும். இப்போ எனக்கு இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸ்கொயர் வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதே மாதிரி நிறைய லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டைலை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன லிஸ்ட் ஸ்டைல் டைப்புக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே சிம்பிள்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.